மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் ஏதோ பேசணும். முடிச்சு கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இல்லை இதை கொடுத்து பேசி முடிச்சு கொடுக்குறேன், கண்டிப்பாக கொடுக்குறேன். மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்ட கால்வாய்கள் தூர்வாருவது சம்பந்தமாக கேட்டிருந்தார். இது தொடர்பாக ரூபாய் 14.98 கோடி ஒதுக்கீடு செய்ய நிதித்துறையின் பரிசீலனையில் உள்ளது என 25/8/2026 அன்று பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. நிதித்துறையால் எழுப்பப்பட்டுள்ள வினாக்களுக்கு உரிய விளக்கம் அளிக்கப்பட்டு உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பரம்பிக்குளம் ஆழியார் திட்ட கால்வாய்களை தூர்வாரி பணிகள் கூடிய விரைவில் தொடங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சோழவந்தானுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு செய்தி இங்கே சொன்னார். மதுரையில் பென்னிக்குக் அவர்கள் வாழ்ந்த இல்லத்தை எடுத்துவிட்டு கலைஞருடைய நூலகம் அமைக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார். அது முற்றிலும் அது உண்மையல்ல. ஏற்கனவே இதே சட்டமன்றத்திலே அப்பொழுது ஒரு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி வைத்து பென்னிக்குக்கு வாழ்ந்த காலங்கள் எந்தெந்த ஏற்கனவே சொல்லப்பட்டு இதே மாமன்றத்தில் அது பதிவில் இருக்கிறது. எனவே அது ஏற்கனவே வேக்கண்டாக இருந்த இடமும் கோட்ரஸ் இருந்த இடத்த தான் அது இன்னும் கேட்டேன், ஒரு பழமையான கோட்ரஸு. அது உழுந்துற அளவுக்கு இருந்த ஒரு கோட்ரஸு. அது இல்லாத வேக்கண்ட் ஏரியாவும் இருந்தது. அதை வச்சு தான் நாங்கள் கலைஞருடைய நூற்றாண்டு நூலம் கட்டப்பட்டதை ஒழிய பென்னிக்குக்கு வாழ்ந்த இல்லத்தை கட்டவில்லை. ஒன்று. இன்னொன்று அவர் சொன்னார், அதான் அந்த பகுதியில் இருக்கிற தமிழர்கள், தமிழருடைய அடையாளம் தான் ஜல்லிக்கட்டு. ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் அந்த ஜல்லிக்கட்டை நடத்தி கொண்டிருப்ப ஒரு கோரிக்கையை அப்பொழுது எங்களுடைய முதலமைச்சர் வைத்தார்கள். அதுக்கு நினைவாக ஒன்று கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த ஜல்லிக்கட்டுக்கு என்று ஒரு அரங்கம் அமைத்ததை ஒழிய அரசாங்கம் நேரடியாக அனுப்பல. அந்த கோரிக்கையை நிறைவேற்றிருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, பென்னிக்கோ அவர்கள் பிறந்த ஊர் உங்களுக்கு லண்டன். ஏன்னா அந்த லண்டன் மாநகரிலேயே அவர் எங்கே பிறந்தோ அந்த இடத்துல போய் சிலையை வைத்து தமிழக அரசின் சார்பாக அப்பொழுது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த அன்பிற்குரிய அண்ணன், இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் மூத்த உறுப்பினர் அண்ணன் பெரியசாமி அவர்கள் அங்கே போய் சிலையே திறந்து வச்சது தான் வரலாறு. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அனுமதிக்கிறேன். சட்டத்தை இல்லை உங்களை அனுமதிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், ஜல்லிக்கட்டை பற்றி மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அண்ணன் சொன்னாங்க. ஜல்லிக்கட்டு மாணவர்கள் அனைவரும் தன்னெழுச்சியாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தின் விளைவாக அதை வாங்கி கொடுத்தார்கள். அதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் யாராவது ஒருத்தர் ஜல்லிக்கட்டை நாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோம் என்று அப்படியே ஒரு முத்திரை பதிப்பதற்காக கடந்த ஆட்சியில் ஜல்லிக்கட்டுன்றது ஒரு தவறான புரிதலில் அவங்க எல்லாம் இருந்திருக்கிறார். அதாவது ஜல்லிக்கட்டு ஒவ்வொரு ஊரை அலங்காநல்லூர், பாலமேடு, ஒவ்வொரு ஊரையும் தாங்கி நிற்கும் பொழுது அந்த ஊருக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்க மக்கள் அனைவரும் அது விழாக்கோலம் கொண்டு அந்த பாரம்பரியத்தோடு அந்த ஊர்ல செலிப்ரேட் பண்றது. இவர்கள் தனியா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அது ஒரு கிளாடியேட்டர் மாதிரி ஒரு தனியா ஒரு ஸ்டேடியம் கட்டி, அது இல்ல ஜல்லிக்கட்டு. அந்தந்த ஊருக்கு ஒரு பெருமை இருக்கு. அந்தந்த அலங்காநல்லூர்னா ஊருக்கு ஒரு பெருமை இருக்கு. அவனியாபுரம்னா அவனியாபுரம் ஊருக்கு, அந்த ஊரில் அந்த ஊர் மக்களோடு சேர்ந்து அந்த ஜல்லிக்கட்டு கொண்டாடுறது அந்த ஊருக்கு ஒரு பெருமை. அந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு விழா கோலமாக அந்த ஜல்லிக்கட்டை கொண்டாடுவது. வெளியில ஊருக்கு சம்பந்தமே ஒரு இடத்துல ஒரு ஸ்டேடியத்தை கட்டி என்ன கிளாடியேட்டரா கொண்டு போய் எல்லாரும் முட்டி பாக்குறதுக்கு, அது அந்தந்த ஊருக்கு ஒரு பெருமை. அது அங்க மக்கள் கொண்டாடுவது. இதெல்லாம் சேர்ந்து அந்தந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுவது, எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு பண்ணாதான் எங்க ஊருக்கு பெருமை. நீங்க வெளியில போய் சம்பந்தம் இல்லாம எல்லா ஊரையும் கொண்டு போய் அங்க வச்சு பண்றதுக்கு கிளாடியேட்டர் இல்ல. அந்த ஊருக்கு ஒரு பெருமை, பாரம்பரியமா எப்படி செஞ்சார்களோ அந்த வழக்கத்தில் செய்யுங்கன்னு தான் கேட்டுக்கிறாங்க. அதை தான் அவரும் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு இவங்க ஸ்டேடியம் கட்டினாங்களோ அது அந்த அளவுக்கான பயன்பாட்டில் மக்களும் உணரவில்லை. அது ஒரு பெரிய பெருமையாகவும் யாரும் கருதவில்லை. ஒரு SS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒருத்தர் பேசுறாரு, உங்க அண்ணி தான் பேசுறாரு. அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி 136 அடியிலே இருந்து 145 அடியாக உயர்த்திய பெருமை 142 அடியாக உயர்த்திய பெருமை மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாளை சாரும். அதேபோல தேனி மாவட்டத்தில் அந்த அணையை கட்டுவதற்காக அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்ட பெல்லிக்குயிக் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்து அங்கே சிலையை அமைத்து திறந்து வைத்தது எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் என்பதையும், அதேபோல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்து கட்டி முடிக்கப்பட்டது மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, கல்வியாளர்களை உருவாக்கியது அண்ணன் ஜி விஸ்வநாதன், மரியாதைக்குரிய JPR, மரியாதைக்குரிய முனிரத்னம் போன்றவர்களை உருவாக்கியது
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியின் பொழுது மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியில் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ஜல்லிக்கட்டு நிறுத்தியது யார் என்று சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்வாரா என்பதை நான் இந்த நேரத்திலே கேட்டு அமர்கிறேன்.